ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த ப்ரோ சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லிங்க் அமைச்சிருப்போம். அந்த லிங்க்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது என்ன எரர் வருதுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அந்த எரர் வந்து இந்த மாதிரி வரும். அது வந்து நீங்கள் கீப் எனிவேன்ற மாதிரி கொடுத்து இந்த காட்டுறது பார்த்தீங்களா, அதுக்கு கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்கனாக்கா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் வந்து அது சேவ் ஆயிரும். சேவ் ஆனப்படி இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு சேவ் ஆகும். இது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். முதல்ல இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் காட்டும். அந்த மெசேஜ் வந்து அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டே போகும் பொழுது உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டும். இங்கே வந்து வாட்ஸ்அப்ன்ற இடத்துல வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு இந்த கெட் ஓடிபின்னு இருக்கு இல்லைங்களா, அது கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த நம்பர் இங்கே போட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் போட்டு வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ வந்து ரிஜிஸ்டர் நியூவில் வந்து உங்களுடைய நேமு, சிட்டி, இமெயில் ஐடி போடுங்க. இங்கே குறிப்பாக கவனிக்க வேண்டியது, இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த இடம் மொபைல், சிட்டி, அப்புறம் வந்து இமெயில் ஐடி இது கொடுத்துக்கோங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் இடத்துல வந்து உங்களுக்கு யார் டிஸ்ட்ரிபியூட்டரோ அவங்களுடைய நம்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். ட்ரையல் வெர்ஷனில் ஒர்க் ஆகும். உங்களுடைய டீலர் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ப்ரோ பிஃபோர் வெர்ஷன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இந்த மேக்ஸி எஃப்பி செட்டிங் நிறைய யூஸ் பண்ணுறவங்க இந்த அளவுக்கு குறிச்சிக்கோங்க. இல்லை 27.5 இருக்குது ப்ரீவியஸ் வெர்ஷனில், அது வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ப்ரோ 13 வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண பின்னாடி இது இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஈஷரம் கார்டு, பிஎம்ஜேஒய் கார்டு, அபை கார்டு இது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்டேட்டு பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வெர்ஷனை விட. இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஜூமிங் ஆப்ஷன் எல்லாமே, இந்த கீழே பிஜி, பேக்ரவுண்ட் கலர் பிஜி எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் பார்டர் வந்து எடுத்து விட்டுருங்க, அதை கொடுத்து இதுங்க. இப்போ முதல்ல நம்ம வந்து பிரிண்டர் செட்டப் பண்ணணும். இப்போ மேக்ஸி எஃப்பி இதுக்கு ஸோ ஆப்ஷனில் பிரிண்டர் செட்டப்பில் போனால் இங்கே ப்ரொஃபைல் நியூன்னு இருக்குது இல்லைங்களா, நியூ கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் எது கொடுக்குறீங்களோ, இப்போ மேக்ஸி எஃப்பிக்காக மேக்ஸி எஃப்பின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் கீழே பிரிண்டர், நீங்கள் என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அந்த பிரிண்டர் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. பேப்பர் சைஸில் வந்து மேக்ஸி அது கொடுத்துக்கோங்க. மற்றபடி எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம்ல அளவு 27.5 அந்த அளவு இங்கே வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்தது. அப்போ தான் உங்களுக்கு பிளாக் கரெக்டாக வரும். சேவ் கொடுத்துருங்க. இப்போது மேக்ஸி எஃப்பிக்காக நம்ம சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நீங்கள் A4 எடுக்கிறீங்கனாக்கா, ஒரு ஜெராக்ஸ் மிஷினுக்கு A4 கொடுக்குறீங்கனாக்கா A4 கொடுங்க. A4 கொடுத்துட்டு இங்கே வந்து பிரிண்டர், இப்போ நான் வந்து 1/4 இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ A4 கொடுத்துட்டு அகெயின் இது வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆயிரும். அகெயின் வந்து நான் வந்து பிவிசி மிஷின் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு செட்டிங் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கெனான் மிஷின் வச்சுருந்தா கூட கெனான் கூட கொடுத்துக்கலாம். இப்போ கெனான் மிஷின் வச்சுருந்தா கெனான் கொடுங்க. நான் பிவிசி மிஷின் வச்சுக்கிறதுனால பிவிசின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே பிரிண்டரில் வந்து எக்ஸ்பிஎஸ் பிரிண்டர் இருந்து எக்ஸ்பிஎஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். பேப்பர் சைஸில் வந்து CR18 இருக்கும், அது வச்சுக்கோங்க. கெனான் வச்சுருந்தா கெனான் பிவிசின்னு வச்சுக்கோங்க. மேலே சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இங்கே மாற்றி பார்த்துக்கலாம். நீங்கள் எதில் அளவில் எடுக்கிறீங்களோ அந்த இதில் வச்சுக்கோங்க. பிவிசியில் வச்சிங்கன்னா பிவிசின்னு வைங்க. மேக்ஸி எஃப்பியில் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸி எஃப்பின்னு வைங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்ம வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.